அனைவருக்கும் அனைத்து வளங்களும் நலங்களும் கிடைக்கட்டும். டீச்சர்ஸ் அண்ட் ஏஐஸ் இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, ஸ்பெக்டக்கல்ஸ் என்ட்ரி எமிஸ்ல நியூ அப்டேட் பண்ணியிருக்காங்க. அது நம்ம ஸ்டூடெண்ட்ஸ்களுக்கு எத்தனை பேருக்கு வந்திருக்கு, அதை எப்படி என்ட்ரி பண்ணலாம் அப்படிங்கிற பற்றி பார்ப்போம். அதுக்கு எப்பயும் போல நீங்கள் குரோம் ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிட்டு டிஎன் எமிஸ்ன்னு அடிங்க. அடிச்சுட்டு போனோன்னே இங்கே பாருங்கள் எமிஸ்ன்னு இருக்கா, அதை டச் பண்ணுங்க. டச் பண்ணிவிட்டு இந்த மாதிரி வந்திருக்கும். நம்ம ஸ்கூலுக்கான ஐடி பாஸ்வேர்டு கொடுத்துட்டு உள்ளே போனோடனே இந்த மாதிரி வந்திருக்கும். இதில் பாருங்கள் 3 டாட்ஸ் இருக்கா, அதை டச் பண்ணுங்க. டச் பண்ணிவிட்டு ஸ்கூலுங்கிறத டச் பண்ணுங்க. டச் பண்ணிக்கிட்டே இப்படி போனீங்கன்னா ஸ்கீம்ஸ்ன்னு இருக்கா, அதில் பாருங்கள் ஸ்பெக்டக்கல்ஸ் என்ட்ரின்னு இருக்கும், அதை டச் பண்ணுங்க. டச் பண்ணனே இப்போ இந்த இடத்துல பாருங்கள் கிளாஸ்ன்னு கொடுத்துருக்காங்களா, அதில் இதை டச் பண்ணுங்க. இப்போ நம்ம ஸ்கூலில் அவங்க செக் பண்ணியிருக்கப்ப இப்போ ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் பிரைமரினா 1 to 5th வரைக்கும், மிடில் 8th வரைக்கும் இருக்கும். இப்போ ஹை ஸ்கூல்னா 6th to 10th வரைக்கும் இருக்கும். ஹையர் செகண்டரினா 6th to 12th வரைக்கும் இருக்கும். அதை எந்த கிளாஸில் அவங்க செக் பண்ணிவிட்டு அவங்களுக்கு ஸ்பெக்ஸ் கொடுத்துருக்காங்களோ அந்த கிளாஸ் மட்டும் காட்டும். அந்தந்த கிளாஸ் டீச்சர் இதை டச் பண்ணி பண்ணணும். இப்போ ஃபஸ்ட்டு நான் 7th எடுத்துக்கிறேன். இப்போ பாருங்கள் அகடாமிக் இயர் 2023-24 2023-24க்கு தான் இந்த மந்த் ஜூன் அண்ட் ஜூலையில் கொடுத்துருந்தாங்க. அதான் இந்த அகடாமிக் இயரில், இந்த மந்த் கிடையாது, இந்த அகடாமிக் இயரில் கொடுத்துருந்தாங்க. இப்போ இதை எடுத்தோடனே பாருங்கள் டச் பண்ணோடனே அந்த பையனோட எமிஸ் ஐடி, நேமு, கிளாஸ் எல்லாமே வந்திருக்கும். வெண்டிங்னு போட்டிருக்கா ஸ்டேட்டஸில், இதை ஆக்ஷனை போய் டச் பண்ணுங்க. டச் பண்ணிவிட்டு வெதர் ஸ்பெக்டக்கல் ரிசீவ்னு போட்டிருக்காங்க. ரிசீவ் பண்ணுங்க எஸ்ன்னு கொடுங்க, இல்லைன்னா நோன்னு கொடுத்துருங்க. லாங் ஆப்ஷன்னா லாங் ஆப்ஷன், டிஃபெக்ட்னா டிஃபெக்ட்னு கொடுத்துருங்க. எஸ்ன்னு கொடுத்துக்கிறேன். கொடுத்துட்டு சேவ்னு கொடுத்துருங்க. இப்போ பாருங்கள் இன்செக்டர் சக்ஸஸ்ஃபுல்லின்னு வந்துச்சு. ஆக்ஷனில் ஸ்டேட்டஸ் கம்ப்ளீட்டட்னு வந்துச்சு. சரிங்களா, அவ்வளோதான் முடிஞ்சிருச்சு. ரொம்ப சிம்பிள். அடுத்து ஒரு கிளாஸ் நான் வேணுமா ஒரு எக்ஸாம் டச் பண்ணி காட்டுறேன். இப்போ 6th நான் போய் டச் பண்ணி காட்டுறேன். காட்டிட்டு இங்கே பாருங்கள் அந்த ஸ்டூடெண்ட்டோட நேமு எல்லாமே செக்ஷன் எல்லாம் கொடுத்துருப்பாங்க. இந்த இடத்துல ஸ்டேட்டஸில் பாருங்கள் பெண்டிங் இருக்கா, அதுக்கு நேரம் அந்த பென்சில் சிம்பிள் இருக்கா, அதை போய் டச் பண்ணுங்க. வெதர் ஸ்பெக்டக்கல் ரிசீவ்னு கேட்டிருக்காங்க. இந்த இடத்துல பாருங்கள் எஸ், நோ, லாங் ஆப்ஷன், டிஃபெக்ட். இப்போ சப்போஸ் ஒரு ஸ்டூடெண்ட் வராமையே இருந்து நீங்கள் வாங்கியிருந்தீங்க அப்படின்னா லாங் ஆப்ஷன் கொடுத்துருங்க. எஸ்னா எஸ்ன்னு கொடுங்க, நோன்னா நோன்னு கொடுத்துருங்க. இது வரைக்கும் என்ன வாங்கலாம் அப்படின்னா, இப்போ டிஃபெக்டிவ் அப்படின்னா அதில் ஏதாவது குறை இருந்துச்சுன்னா அதை கொடுத்துக்கலாம். இப்போ நான் எஸ்ன்னு கொடுத்துக்கிறேன். கொடுத்துட்டு சேவுங்கிற டச் பண்ணிடுங்க. அவ்வளோதான். இங்கே பாருங்கள் கம்ப்ளீட்டன் வந்துருச்சு. சரிங்களா, இப்போ ஸ்பெக்டக்கல்ஸ் என்ட்ரிஸ் 2 பேருக்குமே இப்போ நம்ம கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இதை கொடுத்துட்டு திரும்ப பேக் வாங்க. வந்துட்டு திரும்ப 3 டாட்ஸை டச் பண்ணிவிட்டு எப்பயும் போல் ஸ்கூலுக்குள்ளே போயிட்டு செக் பண்ணி பார்த்துக்கலாம் ஸ்பெக்டக்கல்ஸ் என்ட்ரி. இப்போ நீங்கள் பாருங்கள் கம்ப்ளீட்டன் கொடுத்து ஆக்ஷன் நேராக அந்த க்ரீன் கலர் வந்துருக்கும். இந்த மாதிரி க்ரீன் கலர் வந்தாவே நம்ம அந்த இதை முடிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லி அர்த்தம். எல்லாருக்கும் கொடுத்தாச்சு அப்படின்னு சொல்லி அர்த்தம். இதுக்கு நீங்கள் எப்பயும் போல் லாக் அவுட் பண்ணிவிட்டு முடிச்சுட்டு லாக் அவுட் பண்ணிவிட்டு வெளியே வந்துடணும். டீச்சர்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினச்சிருக்கேன். மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.